யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. இதிலேயாவது மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேசப்படுமாண்டா இல்லை. பெண்களுக்கு எதிரான செயற்பாடுகள் ஈடுபட்டவர் என்று பல முரண்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்கி கொண்டே இருந்தார். இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டி கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி இது வந்து திட்ட முன்மொழிவு இப்படி செய்ய போறான் திட்ட முன்மொழிவு தான் வச்சிருக்குது. அதுக்கு பிறகு இது ஓகே ஆயிட்டா இதுக்கான ஃபண்டிங் எவ்வளவு முடியும் அவங்க சமர்ப்பிப்பாங்க. நான் பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்றத்தை போலவே வெளியே செயற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது. சம்பந்தமாக அது அவ்வாறு தான் அப்படிதான் தேவையான நேரத்தில் இது பாராளுமன்றத்திலும் கூட இது ஒருமையில் பன்மையில் கீழ்மையிலும் கூட. நன்றி 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 நன்றி. அன்பா பேசுனேன், எவ்வளோ பண்பா பேசுனேன், எவ்வளோ எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டேன். அப்போ அதெல்லாம் மீறி நடந்திருக்கின்ற போது ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நல்லூர் பிரதேச சபையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் தொடர்பான விமர்சனங்களே பெரிதளவில் முன்வைக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் ஒரு நக்கல் நையாண்டி தனிப்பட்ட முரண்களை தீர்த்து கொள்ளுதல் போன்ற பல செயற்பாடுகள் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நடக்கிறது என்கின்ற விமர்சனம் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. இதிலேயாவது மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேசப்படுமாண்டா இல்லை. இதிலையுமே தனிப்பட்ட முரண்கள், தனிப்பட்ட குளறுபடிகள் சம்பந்தமாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நல்லூர் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவனும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் முரண்பட்டது போல இங்கேயும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் முரண்பட்டு கொண்டே இருந்தார். அதில் முரண்பட்டதிலேயும் மக்கள் பிரச்சனை தொடர்பாக முரண்பட்டார்களாண்டா இல்லை. அவர் சொல்கிறார், இளங்குமரன் அவர்களுக்கு மண்ட கோளாறு இருக்குது, அவர் ஆக்சிடென்ட் பட்டா அப்புறம் அதாவது அவர் விபத்துக்குள்ளான அப்புறம் அவருக்கு தலையில் ஏதோ பிரச்சனை, ஹெல்மெட் போட்டோண்டு இனி காரோட சொல்லுங்க. இவர் சொல்கிறார், அவர் படித்த குறிப்பிட்ட பாடசாலையில் வந்து பெண்கள் வந்து அவரை தாக்கினார்கள், இவர் பெண்களுக்கு எதிரான செயற்பாடுகள் ஈடுபட்டவர் என்று பல முரண்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்கி கொண்டே இருந்தார். இதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டுறதுக்கு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் பல முயற்சிகள் எடுத்தும் கடைசியில் அது முடியாமல் தான் போனது. கடைசியாக இருவருடைய ஒளிவாங்கியையும் நிறுத்த சொல்லி கட்டளையிட்ட போதும் நிறுத்தினா பிறகும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கு மேலாக பேசி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அடே என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை அமைச்சர் அவர்கள், அதாவது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகர் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் மேலே பிரயோகித்த பிறகு அந்த இடமே ஒரு கலேபரமாக மாறுது. அங்கே வந்து அர்ச்சுனா ராமநாதன் உடனடியாக என்ன நீங்கள் என்ன அடே என்று கூப்பிடுவீங்க, பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் இது தொடர்பான விடயங்களுக்கு ஒரு மரியாதையை கூப்பிடணும்ண்டு. இதே நான் சொல்லியிருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா? கிட்டத்தட்ட என்னுடைய 8 அமர்வுகளை நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறீங்க. 8 அமர்வுகளில் நான் பேசுகிறது வந்து ஒளிபரப்பப்படக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருந்தால் உண்மையிலேயே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் நல்ல விடயங்கள் எட்டப்பட்டதாண்டா ஓரளவு பேசப்பட்டது மக்கள் தொடர்பான விடயங்கள். இருந்தாலும் இந்த நேர வீணடிப்பு வந்து இவர்களுடைய தனிப்பட்ட முரண்களை பேசுறதிலே போயிருந்தது. இதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநடப்பு செய்திருந்தார். இப்படியான அமர்வுகளில் இனி வருகிற காலங்களில் அமர்வுகளையாவது மக்கள் பிரச்சனை தொடர்பாக, அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனை தொடர்பாக கதையுங்கோ. முன்னைய நாட்களில் இப்படி இருக்கே இல்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அண்மைய நாட்களில் தான் இப்படியான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர் வெளிநடப்பு செஞ்சா பிறகு ஊடகங்கள்கிட்ட தன்னுடைய ஒரு ஊடக சந்திப்பு மாதிரி கொண்ட வச்சு இந்த விடயங்களை சொல்லியிருக்கு. அந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. செலவழிச்சிருக்கீங்க ஒரு அமைச்சாளர். என்னோட 200 மில்லியன் இந்த வருடம் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்ன பொதுமக்கள்கிட்ட வயலட்டி கொடுக்கிறேன்றா என்னுடைய கேள்வி. வயலட்டி என்ன பொதுமக்கள்கிட்ட வழங்குறதுதான் என்னோட கேள்வி.
அதை ரஜினி அவர்கள் விளங்காம கேட்க நான் வந்து செய்யலாம். சரி சரி நீ இல்ல இவர் சமய பிள்ளையா வழிநடத்தக்கூடாது. நான் சொன்னது இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில இருந்து 500 மில்லியன் ரூபாயை மும்முடிவு ஒதுக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கு. அது புரியவானது. அது அப்படி சொல்லி கூடாதே வந்திருக்கு. எனவே அதான் உங்களோட பதில் கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்னுடைய கோரிக்கை என்றால் மக்களுக்கு அரசாங்கம் வந்து என்னடா ஒரு புத்தகம் அதுல இல்லாத ப்ரொஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இது மாதிரி எத்தனை ஆயிரமான ஊழல்களை நீங்க செய்யலாம். யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது இந்த ப்ரொஜெக்ட்ல 23ஆம் பக்கத்துல இல்லாத 500 மில்லியன் கணக்கு படிக்க கூடாது. நீங்க இருக்கக்கூடிய பதில சொல்லுங்க. இந்த ப்ரொஜெக்ட்ல போடுபடாம 500 மில்லியன் எங்க இருந்து வந்தது? உங்க வரவு செலவு திட்டத்துல இல்லையா? இந்த காசு எங்க இருந்து வருது? இந்த வரவு செலவு திட்டத்துல இல்லையா? அப்ப இதே மாதிரியே எல்டிபி அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு 500 மில்லியன் உங்களோட அமைச்சுக்கு நேரடியாக செலவு தந்திருக்கிறாங்கிறத நான் இது கேட்டேன். ஒரு பேருக்கு என்னன்னு கேட்டா நாங்க நேரடியாக இல்ல கொஞ்சம் 500 மில்லியன் தேவைப்படுகிறது. அதை வந்து வரவு செலவு வேணாம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன். புத்தகத்திலையும் இல்லாம அந்த காசு அதான் கேட்கிறேன். நான் இந்த புத்தகங்கள்ல இல்லாம அந்த காசு இங்க இருந்து வந்ததுதான் கேட்கிறேன். நான் சொல்லிடுறேன் நீங்க படப்படுறீங்க. நான் கேட்கிறேன் அதை ஏன் வரவு செலவு திட்டத்துல உள்ளடக்கையில இன்னும் ஜனாதிபதி என்றதான் நான் கேட்டேன். அது விளங்காததுக்கு நான் வந்து செய்யலாம். ஒரு விஷயம் நான் கேட்கறது மட்டும் பாத்துக்கோங்க. யாரை நீங்க அவமானப்படுத்தி ரொம்ப உங்களால கதைக்க முடியல. உங்களால கதைக்க முடியல. உங்களால கதை வழிகிறது அரசியல். நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த பண்ண கதையத்துக்கு என்ன பதில்? யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டி கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவன். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியும், பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதால் நாங்கள் படிக்கிறோம். வெளிநாடுகளில் முதல் பேரலாம் நாடகத்தை இந்த ப்ரொஜெக்டோட நீங்க பிளான் பண்ணீங்க ஸ்டேக் ஹோல்டரா ஒரு பார்லிமென்ட் உறுப்பினரே எனக்கு இது முறை நடந்திருக்கு. நான் உங்களோட கௌரவ ஆளுநருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தான் தயாரித்து இருக்கிறான். சரியான அது வேறு எதிர்காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கல்விப்பாடு சரியான என்னடா அதான் கௌரவ அமைச்சர் நான் கேட்கிறேன். இந்த திட்டத்தை நீங்க முன்மொழியீங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடுறீங்களா இல்லையா? ரெண்டாவது இதுக்குரிய மொத்த செலவு எவ்வளவு? இதுக்குரிய ஃபண்டிங் ரிசோர்ஸ் எவ்வளவு? சும்மா ஒண்ணுமே தெரியாம இதுக்குரிய காசு நீங்க ஒரு வீட்டு கட்டணும் காசு இருக்கும். இதுக்குரிய காசு இருக்கா? அதுல எங்க எடுக்க போயிட்டு நான் கேட்கிறேன். எனக்கு
இருக்கிறது முழுக்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உள்ள போறதில்லை. அடி நான் அவரே அமைச்சர் உங்களுடைய ஆளை பாராளுமன்றம் இல்ல அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது உங்களை கேட்கல ராஜீவன். இதே உங்களை அமைச்சர் தம்பு செய்து சொன்னது பெருசாக இருக்கு. ராஜீவன் உங்களை சின்ன மகனாக நாங்க செய்யறோம். ஒரு தடவை பார்க்கல இதுக்கு மொத்த காசு தானே இல்ல அப்ப இந்த தேவையில்லை. இவருக்கு யாழ்ப்பாணத்தாவே பதில் இருக்கா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் செய்தா காணும். இங்க யாழ்ப்பாண இதுதான் நான் அடையாளம் 86 எந்த பேங்க்லையும் போய் வேலையாக கேட்போம். இது ராமநாத நட்சநாள் அரசியல். நாங்கள் மணி அடிச்சுட்டு வரையில நாங்கள் இங்க கல்வி வெளியே போட்டு நாங்க பெரிய பதவியிலிருந்து விட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேட்ட கேள்விக்குரிய பதில சொல்லிடுறாங்க. எங்களுக்கு அறிவில்லை என்று சொல்லுவோம். அதை விட்டு போட்டு அவங்களுக்கு அறிவுள்ள இது வந்து திட்ட முன்மொழிவு இப்படி செய்ய போறான். ரெண்டாவது திட்ட முன்மொழிவு தான் வச்சிருக்குது. அதுக்கு பிறகு இது ஓகே ஆயிட்டா இதுக்கான ஃபண்டிங் எவ்வளவு முடியும் அவங்க சமர்ப்பிப்பாங்க. மாறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வருடங்கள் 30 பொருளாதாரம் இதுல சகல பட்ஜெட்டும் போஸ்ட் போட்டிருக்கா இல்லையா? நான் கேட்டேன். நான் இப்படி ஒண்ணு நீங்க போட்டு சொல்றீங்க மொத்தமா பாராளுமன்றத்துல கலைக்க விடாம திட்டமிட்ட ரீதியில விமல் ரத்நாயக போய் குற்றச்சாட்டு போட்ட மாதிரி அந்த கௌரவ ராஜீவன் இது என்னன்னா தமிழக குரலை ஒடுக்குற முறை. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நான் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில என்னுடைய கேள்விக்கு பதில் உங்களை NPP அரசாங்கத்தால என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாங்க சொல்லுங்க. நான் வரேன் அவங்க அதை விட்டு போட்டு அடிப்படை பழைய பாடம் மாதிரி குடும்பத்தை கொண்டே இருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் என்றால் நான் கேட்கறது இந்த உயரிய சபையில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கேள்விக்கு பதில் பெற வேண்டும். அதை சொல்ல இல்லாம இப்படியான ஒரு ஆட்களை பாராளுமன்ற உறுப்பினரா போட்டதுக்கு நாங்க வெக்கப்படணும். ஏன்னா அன்றைக்கு ஹெல்மெட் போட்டு கொண்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. காருக்குள்ள ஹெல்மெட்டை போட்டு கொண்டு போச்சு உங்க ஆள்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றது மாநசபை காசு அனுப்பினீங்க, எங்க காசு அனுப்பினீங்கன்றது எல்லாம் வெளியாளர் அர்ஜுன் அவங்களை கதைக்க விடுங்க. முதல்ல அதிகாரிகளை கதைக்க விடுங்க. Okay, you today not you will not
approved today, but you will discuss and you will comment, so proposal, everything can include. நீங்க சொல்ற தமிழை சொல்லி அதுக்குரிய 15 சொல்றேன் 2025 ஆண்டு நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணது அதுல அந்த ப்ரோக்ராம் போர்ட்ஃபோலியோல நான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறத எழுதி இருக்கீங்க ஐயா 2025 உங்களுக்கு காசு இருக்கிறது தான் கேக்குறேன் Okay. நான் பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்றத்தை போலவே வெளியிலே போட முடியும் அப்படி போடவே முடியும். ரொம்ப நல்ல கேட்டா அப்பதான் உங்களோட வண்ட வாழம் எல்லாம் நாட்டுக்கு நல்லா தெரியும், மக்களுக்கு தெரியும். அது பெரும்பாலும் முடிவு சரியா அதிகாரிகள் பேசுறாங்க, அதிகாரிகள் சமாதான உடன்படிக்கை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் சரியா சரியா அமைச்சரா வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்க. அப்ப நாளைக்கு மண்டை பிள்ளைகளுக்கு நாங்க ஒன்றுமே பேசி பேஸ்புக்ல போட்டு உங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தா உங்களுடைய மண்ட கலண்டதை விட டீசெண்டா உங்களால முடிந்தா இந்த மைக் ஓன் பண்ணுங்க. ஒரு இடமே நிராகரிக்கப்படல. நிராகரிக்கப்படாத என்ன நடக்கும்? அப்படி என்ன நடக்கும்? நாய்க்கு கத்துக்க எல்லாரும் You are talking about the plan now. There are 4 other projects. So why don't you tell the post? Right. Okay. So, how can you make a plan? You can't give the post project man. Get me that. விசேடமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வேறு யாரிடமும் முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன். மக்கள் தான் எங்களுடைய முறைப்பாட்டாளர்கள். அதனால் வேண்டி மக்களிடமே நாங்கள் இந்த நிகழ்வுகள் இரண்டால் இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ளே இதெல்லாம் லைவாக வெளியில் வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த லைவாக வெளியில் வருகின்ற பொழுது இதில் சாதகம் என்ன பாதகம் என்ன சரி என்ன பிழை என்பது மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற ஆணவமாக பேசுகின்ற அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமான முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விசேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட முறுகல் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை மிழுத்து எங்களுடைய ஜனாதிபதியை மிழுத்து இல்லாத பொல்லாததுகள் எல்லாவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பதை இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் நாங்கள் இறுதியாக கூறுவது எது எவ்வாறான போதிலும் கூட எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் பின்வைக்கப் போவதில்லை. அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே கிராமங்களை நோக்கி மக்களை நோக்கி வரும். விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேவையின்படி கிராமங்களை நோக்கி
நிதி பாய்ச்சலை செய்கின்ற வரவு செலவு திட்டமாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய முன்மொழியப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த முன்னெடுக்கின்ற வேலைகளுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் எங்களுக்கு தேவை, மக்களுடைய கண்காணிப்பு மக்கள் எங்களுக்கு தேவை. அதாவது நாளைக்கு எங்களால் கட்டப்பட போகின்ற அபிவிருத்தி அனைத்து வேலை திட்டங்களையும் மக்களுடைய கண்காணிப்பின் கீழேயே, மக்களுடைய பராமரிப்பின் கீழேயே இடம்பெறும் என்பதை இந்த இடத்தில் சுட்டி கொண்டு, எது எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள், எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் கலந்து கொண்டார்கள், அதே போன்று அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று போலீஸ் இராணுவத்திலிருந்து கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்தில் பல்வேறு குளறுபடிகளின் காரணமாக விசேடமாக அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். அதாவது எதிர்வரும் காலங்களில் அதாவது இதெல்லாம் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது, இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக. அப்போ அதனால் வேண்டி இந்த ஒரு நபருடைய செயற்பாடுகள் காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. உண்மையிலே எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லது ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறு தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன். இருந்த போதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்து கொண்ட எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி தொடர்பில் நீங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவித்தீர்கள். உங்களுடைய கருத்தை மீறி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவித்த பொழுது நீங்கள் உரிமையிலே அவரை வாடாக்கூடா என நிச்சயமாக அந்த இடத்திலே கட்டுப்படுத்த முடியவில்லை அல்லது இது தொடர்பில் நீங்கள் மனம் மறந்துவிட்டீர்கள்? இல்லை, மனம் மறந்துவதில்லை. உண்மையிலேயே இவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது. சம்பந்தமாக அது அவ்வாறு தான், அப்படிதான் தேவையான நேரத்தில் இப்போ இது பாராளுமன்றத்திலும் கூட இது ஒருமையில் பன்மையில் கீழ்மையிலும் கூட அழைக்கப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது. அப்போ அவ்வாறான சம்பவத்தை இடுப்பைகள் நன்றி 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 பாராளுமன்றத்திற்குள் தூள் வீசிய சம்பவங்களை ஜேபி கடுமையாக எதிர்த்தது. இப்படி பனலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்பு வாய்ந்த இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஒருமையில் அழைப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மனம் மறந்து நான் சொல்ல வந்தேன், நீங்கள்லாம் ஊடகவியலாக நீங்கள் தான் இருந்தீங்க, பார்த்து கொண்டு தானே இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுது தானே உங்களுக்கெல்லாம். அப்போ அப்படியெல்லாம் நடந்திருக்கிற போது நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இல்லை, என்னை சந்திக்க வரவில்லை, அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார். நிச்சயமாக இதுக்கு எதிரான நடவடிக்கை நான் எடுப்பேன். இல்லை, இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் நீங்கள் இவ்வாறான கேள்வி கேட்குறது எனக்கு கவலையாக இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இந்த நகர அபிவிருத்தி திட்டம் சொந்தமாக முன்மொழிகின்ற போது இது பெஸ்ட் இது ரிலீஸ் மாத்திரம்தான். இது சம்பந்தமாக சட்ட முன்மொழிவுகளை இவர்கள் முன்வைப்பார்கள், அதன் பிறகே இதுக்கான திட்டங்கள் ஆராய்வுப்படும். அதனால் இந்த 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 கூட்டத்தில் இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க போகிறதும் இல்லைன்னு. அப்போ அது சம்பந்தமாக நிச்சயமாக வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துறதுக்குரிய
ராஜசேகரம் அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் வெளியேறிய பின்பும் தொடர்ச்சியாக இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு முழுமை அதெல்லாத்தையும் விட தோழன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களோட கிராமத்தோட அபிவிருத்தி இன்னைக்கு முக்கியம் இல்லையா? உங்களோட வீதிகள் போடணுமா இல்லையா? நம்முடைய யாழ்ப்பாணத்து முன்னேற்றணுமா இல்லையா? அங்கே இருக்கின்ற கிராமங்களை கட்டியெழுப்புறதா இல்லையா? கிராமங்களுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் 3 கிராமங்கள் முன்மாதிரியான கிராமங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோமே. அங்கே இருக்கின்ற வறிய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னிட்டு அதுதான் எனக்கு முக்கியமே தவிர கொஞ்சம் இருங்க. அதுதான் இன்றைக்கு நடந்தது வந்து இரு தரப்பிலும் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஊடகங்களினுடைய அவதானிப்பு. இதற்கு முதலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அபிவிருத்திகள் நடந்திருக்கிறது, முன்னெடுப்புகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சலசலப்புகள் ஏற்படவில்லை. இந்த கூட்டத்துக்குரிய தலைவர் என்கிற அடிப்படையில் இதற்குரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இன்றைக்கு ஏற்பட்ட சம்பவம் இந்த சலசலப்பு இப்படி தகாத வார்த்தைகள் பரஸ்பரம் பயன்படுத்தப்பட்டது இல்லை. கூட்டத்துக்குரிய நீங்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டு தானே இருந்தீங்க. நான் எவ்வளோ அன்பாக பேசினேன், எவ்வளோ பண்பாக பேசினேன், எவ்வளோ எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டேன். அப்போ அதெல்லாம் மீறி நடந்திருக்கின்ற போது இதில் இருக்கின்ற குற்றம் எல்லாத்தையும் என்ன பொறுப்பேற்க சொல்கிறீங்களா? நான் ஒரு உண்மை இருக்குது. நீங்கள் ஊடகவியலாளர்கள் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். இதுக்கு வேறு ஆக்ஷனுக்கு எனக்கு போயிருக்கலாம், இருந்தாலும் நான் போக இல்லை. பார்ப்பேன், எதிர்காலத்தில் பார்ப்பேன். வேறு